அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஜெயக்குமாரின் கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய முடியாது, நீதிமன்றம் திட்டவட்டம். 2022ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலின் பொழுது சென்னை ராயபுரம் பகுதியில் திமுக பிரமுகர் நரேஷ்குமார் என்பவர் கள்ள ஓட்டு போட முனைந்ததாக கூறி அதிமுகவினர் அவரை பிடித்தார்கள். அப்பொழுது ஜெயக்குமாரும் அங்கிருந்தார். அவரை அரை நிர்வாணமாக மாற்றி அவரை நன்கு அடித்து பின்பு அப்பகுதியின் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இதற்காக திமுகவின் தரப்பிலும் நரேஷ்குமார் தரப்பிலும் ஜெயக்குமார் மீதும் அவரது ஆதரவாளர்கள் 40 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜெயக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் என்னை கம்பியாலும் கட்டையாலும் அடித்தார்கள், இது ஒரு கொலை முயற்சி, எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டதால் ஜெயக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஜெயக்குமார் தரப்போ நாங்கள் அவரை வேண்டுமென்றே தாக்கவில்லை, மேலும் திட்டமிட்டு கொலை முயற்சியை நாங்கள் கையில் எடுக்கவில்லை. அவர் ஏற்கனவே ஓட்டு போட்டுவிட்டு மீண்டும் கள்ள ஓட்டு போட முயன்றார், அதனை நாங்கள் தடுத்தோம். அப்பொழுது அவர் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டதால் வாய் வார்த்தை முற்றி கைகலப்பாக மாறிவிட்டது. அப்பொழுது அவரை அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. நாங்கள் அவரை கம்பி கட்டைகளால் தாக்கினோம் என்பதை துளிகூட ஏற்க முடியாது. மேலும் அவரை அரை நிர்வாணமாக மாற்றியது வேண்டுமென்றே செய்த நிகழ்வு அல்ல, அது எதர்ச்சியாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அவரை கொலை முயற்சிக்கு உட்படுத்தினோம் என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இது தற்செயலாக நடந்த நிகழ்வு. அவர் மீதுதான் தவறு உள்ளது, அவர் கள்ள ஓட்டு போட வந்ததுதான் மிகப்பெரிய தவறு என கூறியும், மேலும் என் மீது தொடுக்கப்பட்டுள்ள கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நேற்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்களோ, நீங்கள் கம்பிகளாலும் கட்டையாலும் உங்களது ஆதரவாளர்கள் அடித்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது, எனவே கொலை முயற்சி என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இது ஒரு கொலை முயற்சி வழக்குதான். மேலும் அனைத்தையும் தற்பொழுதே கூறிவிட முடியாது. இறுதிக்கட்ட விசாரணையின் பொழுதுதான் அனைத்து முடிவுகளையும் தெளிவாக அறிவிக்க முடியும். மேலும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது என நீதிபதி அறிவித்திருந்தார். இதன் பின்பு ஜெயக்குமார் தரப்போ தள்ளுபடி செய்யவில்லை என்றால் நாங்கள் தள்ளுபடி செய்ய கூறிய வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நீதிபதியும் ஒப்புக்கொண்டார். மேலும் ஜெயக்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு தள்ளுபடி செய்யப்படாததால் இறுதி விசாரணையின் பொழுது ஜெயக்குமார் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டால் அவர் சிறைச்சாலை செல்வது உறுதி என சொல்லப்பட்டுள்ளது. மேலும் ஜெயக்குமார் மட்டும் இல்லாமல் அப்பொழுது அவரோடு கூடியிருந்த 40 அதிமுக நிர்வாகிகளும் இதே தண்டனைக்கு உட்படுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. இதில் A1 குற்றவாளியாக ஜெயக்குமார் தான் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரது தரப்பு, அதாவது அவரது தலைமையில்தான் இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. எனவே அதிகபட்ச தண்டனை ஜெயக்குமாருக்குத்தான் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் ஜெயக்குமார் இது பற்றி பேசிய போது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது இதை பற்றி பேச நாங்கள் விரும்பவில்லை, அதே சமயத்தில் அவர்கள் தரப்பு கூறுவது போன்று நாங்கள் கொலை முயற்சியில் ஈடுபடவில்லை, அவரை கள்ள ஓட்டு போட தடுத்ததனால் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறிவிட்டது, மற்றபடி வேண்டுமென்றே எதுவும் திட்டமிட்டு நடத்தப்பட்டது இல்லை என்று மட்டும் கூறியிருந்தார். நன்றி.